டிவிலையும் பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க கை தட்டுங்க பாப்போம். அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் தான் அதிகமா ஒருத்தர் பேர் அங்க பாரு கடன் வாங்கி கை தட்டுறாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அழகான வாய்ப்புக்கு கிரேஸ் அக்காக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து எங்களுடைய ஜட்ஜஸ்லயே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஜட்ஜ் அப்படின்னா கிரேஸ் அக்கா தான். மானிட்டர் இந்த சவுண்ட் பேர் மானிட்டர். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே ஆனா குறைச்சிடாதீங்க, அவருக்கு கொஞ்சம் வச்சிருங்க. ஆமா நல்ல விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா கிரேஸ் அக்கா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கிரேஸா ரொம்ப கியூட்டா அழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ கலாச்சாரம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அந்த அழகான வாய்ப்பு அளித்ததுக்கு. அதே மாதிரி முத்து அண்ணா, ஸோ உங்களால நாங்கள் பார்த்து வளர்ந்த மக்கள். ஸோ உங்களோட இன்னைக்கு ஸ்டேஜ் ஷேர் பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/4 கிலோ வாய்ஸ் ஒரு 1/2 கிலோ வாய்ஸ் நம்ம பசங்க எல்லாம் போட்டு போனாங்க. அதனால அதுல மிஞ்சி தேர்ந்ததை நாங்க உங்களுக்காக நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட். என்னன்னா நாங்க மெமிக்ரி பண்ணுவோம். மெமிக்ரி பண்ணி முடிச்சு உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஒட்டு மொத்தமா கை தட்டிடணும். ஒருவேளை கையை தட்டாம இப்படியே பேய் படத்தை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருந்தா இப்படியே உட்கார்ந்தா என்ன பண்ணுவோம்? நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? தேங்க்யூ. அதெல்லாம் தட்ட முடியாது. ஓகே சோ இப்போ வந்து நிறைய வாய்ஸஸ் நம்ம வந்து மெமிக்ரி நாங்க பண்ணி நீங்க கேட்டிருப்பீங்க டிவில. சோ இப்போ நேர்ல உங்களுக்காக நிறைய வாய்ஸஸ் பண்ண போறோம். பட் ஆனா இப்போ உங்க சாய்ஸ் கூட போறோம். ஓகேவா? நீங்க கேக்குற வாய்ஸஸ நாங்க பண்ண போறோம். எந்த வாய்ஸ் வேணா நீங்க கேட்கலாம் எங்ககிட்ட. கலவாணி விஜய் ஒருத்தன் வந்ததுல இருந்தே தளபதி விஜய் தான் பேசிட்டு இருந்தான். ஓகே இப்ப ஒரு 2-3 கண்டிஷன் மட்டும் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே கண்டிஷன் நம்பர் 1, ஒரு ஆள் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும்னு கேட்டுச்சுன்னா பக்கத்துல உங்களுக்கு தட்டி இன்னொரு வாய்ஸ் கேளு அப்படின்னு பக்கத்துல உங்களுக்கு தட்டி கேட்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு சில பேர்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, கை தட்டவும் மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. அதனால பேசாதவங்களும் பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நிபந்தனை. 2வது கண்டிஷன் தமிழ் நடிகர் தான் கேட்கணும். ஒருவேளை இந்த பசங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு படிச்ச பசங்க தான் இருக்காங்கன்றதுக்காக ஹிந்தி படத்துல இருந்தோ இல்ல யுரானியன்ல இருந்தோ இல்ல போஜ்பூரியில இருந்தோ இல்ல உருதுல இருந்தோ கேட்க கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் தான். அதே மாதிரி இந்த பசங்க எல்லா வாய்ஸும் பண்றாங்களேன்றதுக்காக இந்த பாகுபலி படத்துல திட்டு திட்டுன்னு ஒரு 1000 பேர் கண்ணக்கரேன்னு உடையாருவாங்க அப்படிலாம் அவங்க வாய்ஸ் கேட்கறது. நாடோடிகள் படத்துல ஒரே ஒரு சீன் சசிகுமார் ஹெல்ப் பண்ண வருவாரு. அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்களே போய் சாப்பிட இங்க போறோம் 3 பேர். அக்கா எகோ எகோ சாப்பாடு தீர போதும் போய் சாப்பிட்டு வந்துருவோம். இன்னொரு தடவை ஒரு பந்தியில உட்காருப்போம். ஏற்றுச்சு இங்க வரைக்கும். ஆமா அதே மாதிரி வந்து ஒருவேளை நீங்க கேட்கிற வாய்ஸ் தெரியல அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு உங்க சொத்தை எழுதி இல்ல கை தட்டுன்ற அந்த சொத்தை எழுதி கொடுத்துருங்க. ஆமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க அந்த கை தட்டல் கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாருங்க ஜீவனுங்க எல்லாம் சாப்பிடாம ஆனா இன்னும் கொஞ்சம் வேணுங்க, கொஞ்சம் ரிவர்ப் லைட்டா வைக்கணும். இக்காரத்தை கூட இது குறைக்க வேண்டாம். ஓகே கடகடகடன் கேட்க போறோம், கடகடன்னு பண்ண போறோம். ரெடியா ரெடி? ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுண்ட் செக்கிங். ஓகே ஓகே ரெடிப்பா? ஓகே சோ இன்னும் அண்ணனுடைய மதுரை முத்தண்ணனோட ஷோலாம் இருக்கு. இன்னும் நிறைய சூப்பரான வெரைட்டி எல்லாம் இருக்கு. இல்ல இருக்கு. ஐயோ உங்களுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர். ஓகே சோ ஃபர்ஸ்ட் யார் வாய்ஸ் பண்ண போறோம்? இளைய தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸ் பண்ணிருக்கேன். உண்மையாவே வா? ஆமா ஓகே நம்ம இளைய தளபதி விஜய கூப்பிடுவோமா? கூப்பிடலாம். நெஞ்சுக்குள்ள குடியிருகா நமசன வெறித்தனா நை பலகலனா வெரி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்கண்ணா. ஆமா சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயத்துக்காக இங்க வந்தீங்க? உங்களை யார் சார் கூப்பிட்டது? உங்களை என்ன இங்க கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். என்ன சார் கிரேஸ் அக்கா உட்கார்ந்துருக்காங்க, அவங்க யாரா வேணா இருக்கலாம்ன்றீங்க. சொல்லுங்க சார் கமான் சார். எங்க அக்கா கிரேஸா இருக்கலாம், இல்லாட்டி எங்க அண்ணன் முத்து அண்ணனா இருக்கலாம், இல்ல பாசத்துக்கும் அன்புக்கும் பேர் போன நம்மளோட புதுக்கோட்டை மக்களாக்கோ. போய் சொல்லுங்க என்ன புதுக்கோட்டையில இருக்கிறவங்க எனக்கு மாமனுங்க மச்சானுங்க.
ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் இருக்கு சார். நீ இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியுமே ஒரு 4 பேர் கை தட்டுறாங்க. இந்த மக்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பாருங்க, டக்குன்னு போடுவார் நான் நினைச்சு பார்க்கல. சவுண்டை கம்மி பண்ணிக்கிங்க. இங்க இருந்து பக்கத்துலதான் திருச்சின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகணும். அங்க வெறும் 20 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு கைத்தட்டு. ஆனா இங்க என் கண்ணு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இருக்கு. ஆனா யாருமே கைத்தட்டல. எனக்கு இந்த நாட்டை விட்டு வெளியில போறதவரை எனக்கு வேற வழி தெரியலையே. உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கா? அந்த வேலை அந்த கைத்தட்டினா மட்டும் பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படி கை தட்டிருங்க. ஓகேவா சார்? இங்க இருக்க பெண்களை பத்தி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நண்பா சொல்லுங்க சார். நம்பி சார் நண்பா ஓகே. அதெல்லாம் சார் நம்பி என்னை நம்பி உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு நம்பி ஒரு விஷயம் சொல்றத புரிச்சுதான் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. உசு பேத்திர வேண்டும் உம்மனும் கடுப்பேத்திரோட கவனம் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஆமா சார், ஆமா சார். ஓகேவா? அங்க பாருங்க, ட்ரேசா கிட்ட ஒன்று ஏதாவது பேசுவீங்களா நீங்க? திடீர்னு இவ்வளவு அழகா ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு 5 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி வரும்போது ஐயோ, நான் இன்னைக்கு கல்யாணத்துல சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா மட்டனு தெரியலையா? 2 போடுறவாங்க. உருவ போற மாதிரி சொல்றீங்க. இருந்தாலும் இந்த அமைதியா உட்காரும் போது மனசெல்லாம் வலிக்குது. கை தட்டிங்கன்னா சூப்பர் 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 சூப்பர். அடுத்து யார் வரா? ஓகே, அடுத்தது யாரு? எஸ், இப்பதானப்பா தலை வந்து புது கிரௌட்லாம் வந்திருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, அதனால நீங்க குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு அவர்கிட்ட ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து தலைய மாறிடுங்க. கண்ணாடியா? எஸ், தலைக்கணமே இல்லாதனால நம்ம எப்பயுமே இவரை தலைன்னு கூப்பிடுவோம். மக்கள் மனசுல எப்பயுமே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஆனா தலை வந்து தலைன்னு கூப்பிட வேணாம்னு இப்ப சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம மனசுல அந்த தலை இந்த கூப்பிடாம இருக்க முடியுமா? அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். சார் அந்த பக்கம் இருட்டா இருக்கு, நீங்க தெரிய மாட்டீங்க. நம்ம தலை வாய்ஸ் தான் பேசுவோம், தலை கலர் கிடையாது. ஒழுங்கா வந்துருங்க. இருட்டுல நீங்க எங்க கூட இருக்கீங்க தெரியல, குத்து மதிப்பா பேசிட்டு இருக்கேன் சார். யார் இது? மதுரமுத்தண்ணே சொன்ன ஜோக்குக்கு இப்ப சிரிக்கிறீங்க. ஆட்டிக்கிறாடில தாரத்தப்பட்ட கிழிய போது என்ன அதுக்குள்ள போட்டீங்க? இல்ல நீங்க போட்டுற கூடாது. ஆனா சொல்லுங்க, என்ன விசில் அடிக்குது? அண்ணா நீங்க வந்தீங்கனாலே மக்கள் மனசுல விசில் தான். என்ன பங்காளிகளா அமைதியா இருக்கீங்க? ஒரு கைக்கட்டல சும்மா தெரிக்க விடலாமா? இப்ப போடல பாட்ட. ஆனா ஒண்ணு இல்ல, அங்க சாப்பாடு கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் போனேன். சூப்பர் தலை. இந்த மாதிரிதான் இவன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் ஏதாவது பண்ணேன்னா இவனுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். ஆனா பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் நிறைய பேர் நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை முதுகுல குத்துவாங்க. அவங்க முன்னாடி போய் கேட்டா சொல்லுங்க, இந்த உலகமே ஒண்ணு எதிர்த்தாலும் யாரா மண்டபத்துக்குள்ள வண்டி விடுறது? அந்த படத்துல பைக்லாம் வருவாங்க, சவுண்ட் ஆஃப். அந்த வெங்காயம் நாங்க பண்ணிக்கிறோம். நீ தோத்துட்ட உன் முன்னாடி நின்று அழுந்தாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் never ever give up. Thank you. கைத்தட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. ஓகே, அடுத்தது அண்ணே ஒரு நிமிஷம், அவர் என்னமோ கேக்குறாரு. சரத்குமாரா? அவரு இன்னொருத்தரெல்லாம் விட்டுட்டு அவரை போய் கேட்ட போயிடுறாரு. வடிவேல் சார். சரி, தொலைச்சு விடுவேன். ஆனா தொலைச்சு விடுவேன். என்னதான் தொலைச்சிங்க? என்ன சார் நீங்க பாட்டு வந்து தொலைச்சு விடுவேன்? நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். ஏன் சரவணகுமார்? ஆமாடா விஜயகுமார். என்ன எனக்கு தேவை நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா, தர்மம்டா. இது சிங்கப்பூர்
உனக்கு பேமெண்ட் தானே வேணும்னா இப்ப என்ன நேர்மை வேணும் நீதி வேணுங்கிற ஆனா ஒரு வெங்காயம் கிடைக்காது அவ்வளவுதான். நாங்க சரத்குமார் தான் வாய்ஸ் தான் கேட்டோம். பேமெண்ட்லாம் கேட்கல. எனக்கு என்ன வேற வாய்ஸ் வருது? இது ரொம்ப நேரமா இது வேற வாய்ஸ் தான். நீ ஏதோ இது விஜயகுமார் போட்டு வச்சிருக்க. ஓகே அண்ணா. ஓகே தேங்க் அடுத்து கை தட்டிட்டீங்கன்னா அடுத்த வாய்ஸ் வரலாம். அங்க ஜெயம் ரவி கேக்குறாங்க. ஜெயம் ரவியா இல்லையா? போட்டுருவோமே. ஜெயம் ரவி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஆச்சு. இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நூலளவு தான் வித்தியாசம். நீங்களாம் கை தட்டுன்றது எனக்கு ஆசை இல்ல, பேராசை. மித்ரன் மித்ரன் ஐபிஎஸ் சந்தோஷ். தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகளில்லை. அப்பா சந்தோஷ் கமாரே மைசான் சந்தோஷ் சந்தோ கமாரே மைடியர் சான் குமரன் சந்தோஷ் குமரன். ஏன்னா 2 படத்துல நான் தான் அப்பா, அதனால நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னப்பா நீங்க வந்துட்டீங்க திடீர்னு. எவ்வளவு உனக்காக எவ்வளவு பெஸ்டான ஆர்கனைசர், ரேசர் எவ்வளவு பெஸ்டான பெர்ஃபார்மர், எவ்வளவு பெஸ்டான ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. சரியா குட்டிகளை கொண்டு வந்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா. உங்க கூட நீங்க நேரம் பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டத்தை புகழ்ந்துட்டு ஒரு வெள்ளை சட்டாங்க அடுத்த வாய்ஸ் எப்படா பாத்துருக்கீங்க. நீலாம் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாங்க? பண்றாரு பாரு ஸ்டாண்ட் அப் காமெடி. தனியா நின்னு ரொம்ப நேரமா பண்றாரு பாரு பை பெர்ஃபார்மர். பாரு சத்தம் பாரு. அப்பா உனக்கு எது பண்ணாலும் பெஸ்டா தான் போடுவேன் சந்தோஷ். பெஸ்டா தான் பண்ணுவேன். பெஸ்டா பண்ணுன்னு ரொம்ப வஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. வா சந்தோஷ் மேல போய் எல்லாருக்கும் மிமிக்ரி பண்ணி ஜாலியா எல்லாரும் என்டர்டைன் பண்ணாரு கூப்பிடுவீங்க. ஈஸியான வாய்ஸ் எல்லாம் நீங்க பேசுற கஷ்டமான வாய்ஸா பார்த்து என்கிட்ட கொடுப்பீங்கப்பா. இது விஜயகுமார் உனக்கு வந்து கஷ்டமா ஈஸியான வாய்ஸ். இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதான்ப்பா. நீயே புடிச்சே சத்தம் கமாரே ஜெனிலியா அவர் என்ன குத்திடாதீங்கப்பா. அவ போயிட்டா பிரியாணி சாப்பிட்டு போயிட்டா. அப்படியா? பட் ஆனா வந்து நீங்க எல்லாம் செல்லம் வந்து கமாரே எவ்வளவு அழகா சத்தம் கை தட்டி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ சத்தம். ஓகே அண்ணா என்னண்ணே அவரு என்னமோ கேட்டுட்டு இருந்தாரு. ஆமா ஆமாண்ணே. வடிவேல் சார் வாய்ஸ் தான் அவ்வளவு நேரம் கேட்டிருக்காங்க. இல்லையா? அது இல்லையா? இங்க பாரியா மனுஷன் வந்து நிக்கிறாரு. ஜிபி முத்து வாய்ஸ் கேக்குறாங்க. சத்யராஜா அந்த வாய்ஸை தான் இவ்வளவு ஆசை கேட்டியா? நான் கூட டிஸ்கோ சாந்தி வாய்ஸ் கேட்கறேன்னு பயந்துட்டேன். சரிண்ணே. ஆமா சத்யராஜ் சார் வாய்ஸ் பேசணுமா? ஒன்னால முடியுமா? கட்டப்பாவை கூட்டிட்டு வர முடியுமா? கட்டப்பா வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்க கூட்டத்துல பாகுபலி வாய்ஸ் கேட்டாரு. சரி பாகுபலி வரணும்னா அவங்க மாமா கட்டப்பா வரணும். கூப்பிடலாமா? ஆமா கட்டப்பா வரணும்னா அவங்க ஃப்ரெண்டு ராஜமாதாவும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. கட்டப்பா கோழிக்கேரி குருமா வருவாங்கல்ல. அவங்க 2 பேரும் நடிச்சாங்க. ராஜமாதா கூப்பியா? ராஜமாதா கூப்பியா? குழந்தை பேசுது. அவங்க வேட்டிய கட்டப்பா. வேட்டிய போடப்பா. போன பார்க்க பார்த்தா அப்படிதான் நினைக்கிறேன். காமெடி எல்லாம் ரத்தத்தால் சுத்தம் தெரியுமா? அமரேந்திர பாகுபலி தமனாவை பபியாக்கியவன், அனுஷ்காவை நபியாக்கியவன். அமரேந்திர பாகுபலி எதற்கு சிரிக்கிறாய்? பாகு ஒரு கட்டையை எடுத்து வந்தீங்கன்னா நெருப்பை எடுத்து நெச்சில் எடுத்து என்றால் இந்த நெருப்பெல்லாம் எடுத்து இவன் உள்ள இருக்கிற கவசம் என்னடா பாகு பாகு பொறுக்கி விடுவேன். பண்ணிவிடு. பக்கத்தில் இருக்கும் வரை என்னை கொள்ளும் ஆண்மகன் என் மண்ணில் இருக்கவில்லை மாமா. அமரேந்திர பாகுபலி என்னும் நான், எங்கே அமர்கின்றேன் என்னும் நான், மகிழ்மதி மக்களின் சந்தோஷத்தை காப்பேன் என இங்கே உட்கார்ந்து கை தட்டி நல்ல உள்ளங்கள் மனதை காப்பேன்.
சிவகாமி தேவி அன்னையின் மீது சாட்சியாக சரோஜா தேவி அன்னையின் மீது ஆணையாக உறுதிமொழி அளிக்கிறேன். ஐயால கைத்தட்டி கொண்டு நல்ல உள்ளங்களுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன். என்ன நடந்தது தேவசேனா? டான்சினா என் பொண்டாட்டி தேவசேனா. சொல்லுங்க பாபு. இது அனுஷ்காவா? இது பிரபாசா. விட்டு போன புஷ்கா மாதிரி இருக்கு. நீங்கள் மட்டும் ஹார்பிக் வில்வருக்கு வரும் அப்பாஸ் மாதிரி பிரபாஸ் பிரபாஸ் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க. ஒரு ரூபாய்க்கு ஒரு மாசம். ஓகே. என்ன நடந்தது தேவசேனா? அது என்ன நடந்திருக்கும் அங்கே? பெண்களை ஒரு வயிற்றில் வந்து நிக்க சொன்னா என்ன பண்ணிருப்பான்? ஞாபகம் வந்து விட்டது. இடுப்பில் கை வைத்து விட்டாங்க. நீ அதற்கு என்ன செய்த தேவசேனா? நான் போது விட்டுவனா? உங்க பொண்டாட்டி நான் விட்டுவனா? பாகு மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ணேன். அதனால அவர்கள் கோல் விழுந்துவிட்டேன். வெட்டி அவர்களுடைய விரல்களை. நீ செய்தது தவறு. பாகு பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது வீரர்கள் அல்ல, அதற்கும் கீழே பாகு அவர்களின் காலை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும்? இவரே கூப்பிடல யாரு? அவரு அவரு இந்த காலக்கயிறு அவர் நம்ம சித்தப்பாவா? இவன்ற சரி காலக்கையா வாடா நின்றா, உட்கார்ந்தா, படுத்தா, நீ ரம்யா கிருஷ்ணன் நீ உட்கார்ந்தா. You just tell me. कितनी बुमला No, நீ தான்டா. ये बुमला நான் பொம்பளை, நீ ஆம்பளை. நீ ஆம்பளை, நான் பொம்பளை. மோகினா சீதை யாரு நம்மள? எனக்கு அந்த வாய்ஸ் வருகிறாரே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? அந்த வாரிசை பண்ணேன் போடும் ரைட் நான் நல்லவர்களுக்கு நன்றி தேங்க்யூ ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும்? வடிவேல் ஜிபி முத்து ஜிபி முத்தா? மதுரை முத்து அண்ணே மதுரை முத்தா அண்ணன். எனக்கு தர நிறைய பேர். ஜிபி முத்து. என் செத்த பிள்ளை நடப்பிலே இங்க பாருங்க. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். பாத்துக்கிடுங்க, நிறைய பேர் லட்டு போட்டிருக்காங்க. லட்டு போட்டு எல்லாம் என்ன திட்டி போட்டிருக்காங்க. நான் லெட்டர் போடுங்க இங்க பாருங்க ஒருத்தர் லட்டு போட்டுக்க கூடவே சேர்த்து எச்சியை துப்பி போட்டிருக்கான். அது என்ன போட்டுருக்காங்க பேப்பர் ஐடி பேப்பர் ஐடி போட்ட பேப்பர் ஐடி நீ எடுத்து கொடுக்குறியோ? எறும்பு கடிக்குதாச்சு எறும்பு எங்க கிடைக்குது பாக்குறது உங்க வேலையா? இதே வேலையாவே திரியலாம். ஆமா, அதனால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கூத்தடி என்னது கூத்தடி வினோத் குத்தடி வினோதா? ஆமா, தம்பி வந்து ரொம்ப நல்லா இது பாட்டு டான்ஸ் ஆடுவாரு. ஆமா, தம்பி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம் வினோத்துக்கு ஒரு பெரிய படத்தை கைத்தட்டு கொடுங்க. ஓகே ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க ஓகே, நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம்? வடிவேல். எஸ், வடிவேல் அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் வைகை புயல் வடிவேலை கூப்பிடலாமா? வாங்க வடிவேல் சார் வாங்க சார் வாங்க வடிவேல் சார். மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன பொக்கிஷம்? மாப்பு என்னப்பா? பத்திட்டாங்கடா ஆப்பு. கோபாலு என்னப்பா? மேடம் இருக்காங்க கிரேசக்கா. ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போன போட்டு தம்பி இந்த மாதிரி புதுக்கோட்டையில ஒரு ஷோருக்கு சரி வரீங்களான்னு கேட்டாங்க. இந்த டேட்டு ஃப்ரீயா பாருங்கன்னாங்க. ஆமாங்க, அவங்க பாசக்கார பைபிளுக்கு விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆமா, அப்ப அந்த டேட் ஃப்ரீயா ஓபன் பண்ணி பார்த்தா மேட்ச்ல எல்லா டேட்டும் ஃப்ரீயா தான் இருக்கு. உடனே வரேன்னு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்த. சரி, நீ ஏன் இப்படி கிட்டிருக்க? சும்மாதான் வீடியோ எடுக்கத்தான். அது நேரம் புதுக்கோட்டைக்கு வந்துச்சு தம்பி. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, என்ன சும்மா ஒரு புது காமெடி ட்ரை பண்ண, நீங்க பாட்டுக்கு தான் போயிட்டே இருங்க. அப்ப அந்த வண்டி வந்து புதுக்கோட்டை தம்பி அப்படி பண்ணாதீங்க, பாடி லாங்குவேஜ் பண்ணாதீங்க, கண்ணு உள்ளே பார்த்துதான் நீங்க. அப்ப என்ன பண்ணேன், புதுக்கோட்டையில வந்து தங்கிருந்தேன் காலையில வந்து. சரி, அப்போ ஒரு நேரம் மூத்தல் தந்துக்கு வந்து ஒரு வண்டி நின்றுச்சு வந்துச்சு. அவர் ஏறு உட்கார்ந்து வராரு 45 நிமிஷம் இருக்கிறது
எல்லாரும் பார்த்தோம் சந்தோஷமாயி எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்க சாட்ட பண்றேன்னு அது வேணும்னே கூட்டத்துல இருக்கு எல்லாருமே எனக்கு வராத வாய்ஸா பார்த்து பார்த்து கேட்கறாங்க. ஒருத்தர் நமிதா வாய்ஸ்ல கேட்கறது, நானும் எல்லா வாய்ஸும் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு. அப்ப முன்னாடி இருக்கிற அந்த சார் சொன்னாரு, என்னன்னு இவன் எந்த வாய்ஸ் பேசுறான்னு அதே வாய்ஸ்ல பேசுறான்டா, இவன் ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சொல்லி கை தட்டாம கண்ணிந்து கரகாம ஓகே சூப்பர் தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா கை தட்டிங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஆமா சோ அதனால வந்து நிறைய வாய்ஸஸ் நம்ம வந்து இப்ப நம்ம கேட்டோம்.